ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2024 குவாலிஃபயர் 1 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சென்னை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்னு வருது. ஸோ சன்ரைஸ் ஹைதராபாத் தான் சென்னை வந்து தோத்துட்டாங்க. ஸோ ஆர்சிபி வந்து வின் பண்ணாங்க. பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஸோ என்னை பொறுத்தவரைய என்னோட கருத்து சிவம் டூபே தான். அவர் மேலன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் லாஜிக்கலாக யோசிக்காமல் ஜஸ்ட்டு ஒரு நம்ம சும்மா கிரிக்கெட் பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா சிவம் டூபே மேலே தான் தவறு மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த ரச்சின் ரவீந்திராவோட ரன் அவுட்டு, அதுக்கப்புறம் அவர் பாலை சாப்பிட்டது, அதுலேயே வந்து மேட்ச் மாறுச்சு. ஸோ அது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கு. இன்னொரு மிஸ்டேக்குன்னு பார்த்தோம்னா சாகுல் தாக்கூர் வந்து ஓவர்ஸை கொடுத்து ரன் கொடுத்தது. ஸோ ஓவரால் வந்து சென்னை தோத்துட்டாங்க, அதுதான் உண்மை. ஸோ பார்ப்போம் இந்த மேட்சுக்கானதை. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்து 19 தேதி 7:30 நடக்குது மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியமில். ஸோ மழை பெய்யுமா நிறைய பேருக்கு டவுட் வரும். மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் துளி கூட கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச்ன்றது கண்டிப்பாக நடக்கும். ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டேரெக்டாக ஃபைனல் போவாங்க. தோற்று போகிற டீம் வந்து ஆர்ஆரும் ஆர்சிபியும் ஆடி அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ ஜெயிச்சா டேரெக்ட் ஃபைனல், அப்படி தோற்றுட்டா இன்னொரு சான்ஸுமே இந்த ரெண்டு டீமுமே இருக்குது. பட் டேரெக்டாக போகணும் தான் எந்த டீமாக இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க. ரொம்பவுமே முக்கியமான ஒரு மேட்ச்சு. உண்மையிலே இந்த சீசனில் பெஸ்ட்டாக ஆடின ரெண்டு டீம் தான் வந்து டாப்பில் வந்திருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ரொம்ப வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு மேட்சாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ குட் கிரிக்கெட் ஆடுறவங்க ஈஸியாக வந்து வின் பண்ணுவாங்க. பட் க்ளோஸ் மேட்சாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டோட்டல் மேட்சஸ் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 32 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 13 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 18 மேட்ச் செகண்ட் டீமும். கடைசியாக நடந்த போட்டிகள் எல்லாமே நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இருந்திருக்கு. ஸோ தரமான பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் ட்ரைவர்ஸ் கட், அபிஷேக் சர்மா, இந்த சைடு நரேன் எல்லாருமே நல்லா ஆடுவாங்க. பட் கொஞ்சம் மீடியமான ட்ராக்கு, நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் இவங்க எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மிடில் ஆர்டருக்கு பேட்டிங் வரதுக்கான சான்ஸ்ன்றது அதிகம். ஆவரேஜாக 168 எதிர்பார்க்கலாம். டோட்டல் மேட்சஸ் வந்து ஹெட்ல 26 மேட்ச்சில் 17 டைம் கேகேஆர் தான் வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து 9 டைம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு உள்ளே தோன்றது படி பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைய மேபி இப்படி நடக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கலாம். கேகேஆர் டேரெக்டாக ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்சிபிக்கும் அடுத்து ஒரு குவாலிஃபயர் நடக்கும்னு தோணுது. மேபி நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அப்படி இருந்துச்சுன்னா ஆர்சிபி ஃபைனல் வந்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். அப்படி எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபைனல் வந்துட்டால் கேகேஆரை பீட் பண்ணி எஸ்ஆர்ஹெச் ஃபைனலில் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு கற்பனை தான், கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. மேபி இப்படி நடக்கலான்னு தோணுது, பார்ப்போம். குபேரா ஃபேண்டசி ஆப்பு ஜஸ்ட்டு ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். அதேமாதிரி 2 பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஃபேண்டசியாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2K ஃபேண்டசி கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச்சுக்கானதை பார்ப்போம். இந்த கிரவுண்டில் கடைசி நடந்த 2 மேட்ச்சில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், சாய் சுதர்சன் 84, சாய் சுதர்சன் 100, சுக்மன் கில் 100. இங்கே பார்த்தோம்னா ஷாருக் கான் 58, வில் ஜாக்ஸ் 100, விராட் கோலி 70, டேரல் மிச்சல் 63, மோயின் அலி 56. முக்கியமான பாயிண்ட்டு, ஃபார்ம்லே இல்லாத மோயின் அலி 56, வில் ஜாக்ஸும் ஃபார்மில் இல்லைன்னு தான் சொல்லணும், அவர் ஒரு 100. ஷாருக் கான் சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை, 58. பவுலர்ஸில் பார்த்தா ஒரு விக்கெட். இங்கே பார்த்தோம்னா தேஷ்பாண்டே நல்ல ஃபார்ம் வந்து ஒரு 2 விக்கெட்டு. மோஹித் சர்மா ஸ்லோவாக போட்டு 3 விக்கெட் எடுத்தார். கடைசியில் ரஷீத் கானையும் மோஹித் சர்மா அடிக்க போய் தான் விக்கெட்டை கொடுத்தாங்க. மற்றபடி ஓவரால் கடைசி 2 மேட்ச்சில் தரமான ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருந்திருக்கு. அப்போ பவுலர்ஸை கம்மியாக எடுத்துகிட்டு பேட்டர்ஸை அதிகமாக எடுக்கலாம்னா அந்த லாஜிக் படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதிகமான பேட்டர்ஸ் எடுத்து கூட நம்ம கேப்டன் இன் பிட்வீன் கொடுக்கலாம். நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் க்ளோஸ் மேட்சாக போகும். கண்டிப்பாக 200 ரன் அடித்து அதையுமே வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 231, 196 கிட்ட வந்து போயிருந்தாங்க. இந்த மேட்ச் மட்டும் சாய் சுதர்சன், சுக்மன் கில்ல ஆட விடாமல் முன்னாடி விக்கெட் எடுத்தால் சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்க. இந்நேரம் ஒரு குவாலிஃபயர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது கிடச்சிருக்கும். பட் மாறிச்சு. ஸோ கரெக்டாக வந்து கேப்டன்ஷிப்ன்றது டோனி அளவுக்கு ருத்ராஜ் கேகேஆரால் பண்ண முடியல. அதையுமே நம்ம சொல்லி ஆகும். ஸோ இந்த மேட்ச்சை பற்றி பார்ப்போம். அந்த மேட்ச் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஃபுல் ஸ்டாட்ஸ் அனலைஸோட பார்க்கலாம். உங்களோட ஐடியாஸை யூஸ் பண்ணி க்ளோஸாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒரே கிளிப்பை தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பெரிய லெவலில் வின்னிங் கிடையாது, அதனால் கிளிப்பே நான் மாற்றலை. இப்போதைக்கு வின்னிங் வந்திருக்கிறதுனால வந்து கிளிப்பை மாற்றிருக்கேன். ஸோ ஒரிஜினல் சேனல் பார்த்துக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். ஸோ ஃபேண்டசியை புரிஞ்சு ப்ளே பண்ணுங்கள். வின்னு லாஸ் மாதிரி தான் வரும். எப்படினாலும் நம்ம வின்னுன்றதை கொண்டு வந்துடலாம். இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்தால் நல்லாவே வந்து கிளிக் ஆகும். ஸோ ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நல்ல வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ நான் வந்து வின்னிங்ஸ் ஆல்ரெடி 2 மேட்ச் தொடர்ந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆர்சிபி விசஸ் அதுக்கப்புறம் டிசி மேட்ச்சுக்கு வந்து கம்மியாக வந்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த மேட்ச் வந்து எப்படி போகும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா மேட்ச்சும் வின்னிங் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த வேர்ல்டு கப் தான் வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபுல்லாக வின்னிங் தரணும்.
ஸோ பார்த்துக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்புமே பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு பிளேயரை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணி கொடுக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு. அது ஒர்க் ஆகுது. இல்லை உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலுமே நீங்கள் ப்ளே பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணுறது ஈஸியாக கூட ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டெலகிராம் மட்டும் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வின்னுலாம் சகஜம்தான். என்னடா வின் ஆனோடனே இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். நம்ம யூசர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ் ஆகிறப்பயுமே ஒவ்வொருத்தரையுமே வந்து அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ வின் ஆகிறப்பே அப்போ சொல்லணும், அதுதான் கரெக்ட். ஸோ பிளேயர்ஸில் ஃப்ளிப்சால்ட் கிடையாது, ராம்லா குருபாஸ். ஸோ ஃபோட்டோவை வந்து நான் மாற்றலை, அதையும் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். கேகேஆர் நரேன். ஸோ நரேன் வந்து எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணியிருக்காரு. இப்போது ஒரு ஸ்மால் பிரேக்குன்றது கிடச்சிருக்கு. ஏன்னா மேட்சஸ் ஆடல, மழையினால் பாதிக்கப்பட்டுச்சு. பட் நரேனால் எல்லா மேட்சுமே ஹிட் பண்ண முடியுமா, குவாலிட்டியான ஒரு பவுலிங் ஆப்போசிட்டில் வீசுகிறப்ப ஹிட் பண்ண முடியுமான்றதை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா எம்ஐக்கு எதிராக அவரால் ஹிட் பண்ணவே முடியல. அது காரணம் பும்ரா. அதேமாதிரி எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராகவுமே அவரால் வந்து ஹிட் பண்ண முடியல. அந்த மேட்சை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஆப்போசிட்டில் பவுல் பண்ணுறவங்க யாருன்றது இருக்குது. ஸோ நரேன் என்ன தான் ஃபார்மில் இருந்தாலுமே குவாலிட்டியான ஒரு பேட்டிங்கிறது இருக்குது. ஏதோ லக்கில் அங்கங்கே எஜ்ஜு பட்டு 4-6 போச்சுன்னா தப்பிச்சிடலாம். அப்படி இல்லை, பேட் கமின்ஸ் பயங்கரமாக திங்க் பண்ணி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். புவனேஸ்வர் குமாருமே லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல, பட் இருந்தாலும் நல்லாவே ஸ்விங் பண்ணுவார். குவாலிட்டியான ஒரு பவுலர். அவங்களுக்கு எதிராக நரேன் வந்து நல்லா பேட்டில் ஆட முடியுமா அப்படின்றது பாருங்கள். மோஸ்ட்லி ஒரு 10-20 ரன் அடித்தாலும் பவுலிங்கில் எப்படினாலும் ஒரு விக்கெட் எடுத்துறாரு. ஸோ சேஃபஸ்ட்டு பிக்கு தான். பட் ரொம்ப பெரிய ஸ்கோர் அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறது கொஞ்சம் டவுட்ன்றது இருக்குது. பட் சேஃபாக போகிறவங்க கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 47% கிட்ட கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சப்போஸ் சேசிங்லேயோ இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயோ ஏர்லியர் இந்த 2 பேருமே அவுட் ஆகுங்க அப்படின்னு. ஏன்னா ராம்லா குருபாஸ் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் புவனேஸ்வர் குமாரோட ஸ்விங்கில். அதுவுமே ராம்லா குருபாஸ் சேசிங்கில் மோஸ்ட்லி அவுட் ஆகிருக்கார். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ வேணால் ஒரு சில ஸ்கோருன்றது வந்து அடிச்சிருக்காரு. சப்போஸ் இயர்லி விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா நிதிஷ் ராணா, ஸ்ரேயாஸ் ஐயர் இம்பார்ட்டன்ட் பிக்கு. வெங்கடேஷ் ஐயர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக எப்பயுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்ததே இல்லை. ட்ரம் கார்ட் பிக்காக ரிங்கு சிங்கை பார்க்கலாம், லோயஸ்ட்டு ஒரு % பிக்கு. அதேமாதிரி ஹர்ஷித் ராணா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நல்ல ஒரு பிக்கு. பட் ஆனால் நல்லாவே வந்து நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப லோயஸ்ட் % பிக்கில் ரிங்கு சிங்கு, அதுக்கப்புறமா நிதிஷ் ராணாவை நம்ம கிராண்ட் லீக்ஸில் ஆட் பண்ணிக்கிறது பெட்ரு. வருண் சக்கரவர்த்தி பர்பிள் கேப்புக்கு நெருங்கி போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக தூக்கி போட்டு விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது அதிகம். காரணம் என்னென்னா இந்த சைடில் ஆடல் மாக்கரமாக ஆட வைக்க மாட்டுறாங்க. ராகுல் திரிபாதி தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக ராகுல் திரிபாதியாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் ட்ரைவர்ஸ் ஹெட்டு, நிதிஷ் குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன் எல்லாருமே வந்து ஸ்பின்னை அடிக்க போவாங்க. அதில் ராகுல் திரிபாதி நல்லா ரீட் பண்ணவே மாட்டார் ஸ்பின்னர்ஸை. ஸோ இந்த இடத்துல நரேன், வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே இம்பார்ட்டண்டான பிக்கு தான். மினிமம் 2 விக்கெட் எடுக்கிறது கூட சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ வருண் சக்கரவர்த்தி இம்பார்ட்டண்டான பிக். ஸோ சேஃபஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் ரசாலை பார்க்கலாம். பவுலிங்கும் வீசுகிறாரு, எப்படினாலும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துறாரு. பேட்டிங்கில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு, எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏற்ற மாதிரி பால்ஸ் தான் வந்து அவர் வரப்போ வரும். பேட் கமின்ஸும் ஒரு சில பவுன்சர் போட்டாலும் நல்லா வந்து ஒரு லென்த் பாலை போடுவார். நட்ராஜன் யாக்கரை மிஸ் பண்ணி லென்த் பால் போடுவார். அதை யூஸ் பண்ணி ஹிட் பண்ணிடுவார் ரசல். ஸோ பவுலிங்லேயும் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறாரு, பெட்டரான ஆப்ஷன். இங்கே நரேனும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சேசிங்னு வந்தால் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கேப்டன் சாய்ஸ். கிராண்ட் லீக் கேப்டன் சாய்ஸில் செகண்ட் பவுல் பண்ணால் வருண் சக்கரவர்த்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷனாக, ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் கிராண்ட் லீக்ஸ்க்கு. அதேமாதிரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நீங்கள் மிச்சல் ஸ்டார்க்கை ட்ரை பண்ணலாம். டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் ஃபுல்லாமே கிட்டத்தட்ட 3-4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வருவாங்க. மேபி இந்த சைடில் தேவைப்பட்டால் ஒரு ஆஃப் ஸ்பின்னரை எடுத்துகிட்டு வரலாம். இந்த வியாஸ்காந்துக்கு பதிலாக ஒரு வாஷிங்டன் சுந்தரையோ, அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல உங்களுக்கு ஏடல் மாக்கரமை கூட உள்ளே கொண்டு வந்துட்டு இங்கே வந்து வேறு பிளேயரை கூட எடுத்துகிட்டு வரலாம், எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயரை. ஸோ ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க யார் ஆடுறாங்கன்னு. ஏன்னா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஆப்போசிட்டுக்கு ஏற்ற மாதிரி டீம்ன்றதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இம்பேக்ட் பிளேயரில் கூட மாற்றி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஜெயதேவ் உனாட்கட் ஆடுவாரான்றதை ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க. இந்த சைடில் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரைவர்ஸ் கட்டு கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன் சாய்ஸு. சேஃப் டீம்ஸில் எப்போயுமே ரிஸ்க்கு தான். ஏன்னா அவர் பேட்டை வீசுவார், பட்டு போகலாம், ஒரு கேட்ச் கொடுப்பாரு, ஏதோ ஒன்று தப்பிச்சு அதுக்கப்புறம் ரன்ஸுன்றதை போவார். கிட்டத்தட்ட நரேன் மாதிரி தான். பட் என்ன கிளியர் ஹிட்டாக இருக்கும். ஸோ பட்டுருச்சுன்னா பயங்கரமாக வந்து படம் ஸ்டார்ட் ஆகிரும். அதுதான் வந்து கான்செப்ட். சப்போஸ் ஏர்லி விக்கெட்ஸ் போகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹென்ரி கிளாசன் ட்ரை பண்ணலாம். நரேனுக்கும் வருணுக்கு எதிராக அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு பெரிய மேட்ச்சில் டீசெண்டான ஒரு ஸ்கோர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பேட் கமின்ஸை மறந்துடாதீங்க. பெரிய மேட்சஸில் பேட்டிங்லையுமே அவரால் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ண முடியும். பவுலிங்கில் மினிமம் ஒரு விக்கெட்டுன்றதை எடுக்க முடியும். ஏர்லி விக்கெட்ஸ்
ஒரு ராம்லா குருபாஸ் அதுக்கப்புறம் நரேன்லாம் வந்து ரீட் பண்ணி ஆட மாட்டாங்கன்ற கான்செப்ட் போனால் கிராண்ட் லீக்கில் புவனேஸ்வர் குமாரை ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து கேப்டன் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். நடராஜன் ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட், மினிமம் 2 விக்கெட்ன்ற மாதிரி டெத்தில் போட்டு எடுக்கிறாரு. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கலாம். ஏர்லி விக்கெட்ஸ் போகும் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டியை மேபி ஏதாவது ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப் பண்ணலாம். இவங்க சைடில் சேஃபஸ்ட் ஆப்ஷன்னா என்னை பொறுத்தவரைய பேட் கமின்ஸும் ஹென்ரி கிளாசன் தான் வந்து ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன் கேப்டன்ஸ் கேப்டனில். இங்கே கண்டிப்பாக நரேன் ரசல் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ஸோ தேவைப்பட்டால் வாஷிங்டன் சுந்தர் எடுத்துகிட்டு வரலாம். பட் அவருமே நல்ல ரிதமில் இல்லை. இங்கே வியாஸ்காந்துக்கு பதிலாக மயங்க் மார்கண்டேவும் ராகுல் திரிபாதிக்கு பதிலாக மாக்ரம் வரலாம். மாக்ரம் வந்தால் இம்பார்ட்டன்ட் பிக் பண்ணிக்கோங்க. அதுவும் சேசிங்கில் மாக்ரம் கண்டிப்பாக கேம் எடுத்துகிட்டு போவார். பெஞ்சில் வச்சுருக்காங்க ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் கேப்டனு. ஒரு பெரிய மேட்ச்சில் நல்ல இன்னிங்ஸ் ஆடுறது கூட வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஸோ ஆண்டல் மாக்ரம் வந்தால் சேசிங் வரப்போ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்துல் சமாது அதுக்கப்புறம் சபாஸ் அகமது ஸோ உள்ளே இருக்காங்க, அவ்வளோதான். கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா நமக்கு ஃபேண்டசிக்கு ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 4-5 மேட்ச்க்கு ஒரு டைம் வந்து ட்ரீம் டீமில் வர மாதிரி தான் வராங்களே தவிர்த்து கண்டினியூவாக கிடையாது. அதையும் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இனிஷியல் ஸ்பெல் வந்து வைபவ் அரோரா ஸ்விங் பண்ணுறாரு, இல்லை நரேனோ வரணும் வச்சு ஸ்டார்ட் பண்ணால் இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஃப்ளாப் ஆகும் வாய்ப்புகள் இருக்கும். இல்லை நல்ல பேட்டிங் ட்ராக்கு ஒன் சைட் டீம் போகும், ஒன் சைடாக வந்து இவங்க 2 பேரும் எப்பயும் போல் வந்து அடிச்சிருவாங்க மற்ற மேட்சஸ் மாதிரின்னு பார்த்தா நீங்கள் கேப்டன்ஸ் கேம்னா கூட ஒரு ரிஸ்கி டீமில் கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈக்குவல் டீம் எடுத்து அவங்க 2 பேர்த்துக்கும் கேப்டன்ஸ் கேப்டன் ஒரு பவர் பிளே டீம்ன்ற மாதிரி கேப்டன்ஸ் கேப்னா கொடுத்து பாருங்கள். இந்த சைடில் குருபாஸ் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக்காக இருக்கும். அடித்தாருன்னா ஓரளவுக்கு ஹிட் போகும். பட் ரொம்ப நம்ம கரெக்டாக யோசிச்சு பார்த்தோம்னா அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். இல்லை நல்ல பேட்டிங் ட்ராக்கை செட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் குருபாஸ் நரேன் அதுக்கப்புறம் இந்த சைடு ட்ரைவர்ஸ் கட் அபிஷேக் சர்மா இருக்க எல்லா பேட்டரையும் எடுத்து பவுலர்ஸை குறைவாக எடுத்துக்கோங்க. கான்செப்ட் பார்த்தோம்னா பவுலர்ஸ் ஒரு விக்கெட் எடுப்பாங்க, 27-30 பாயிண்ட் எடுப்பாங்க. பேட்டர்ஸ் வந்து ஒரு 4-5 4 அடித்தா கூட உங்களுக்கு 30 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுன்ற மாதிரி அதிகமான பேட்டர்ஸ் எடுக்கிறதும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வியாஸ்காந்தை வந்து எதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ பெரிய லெவலில் அவர் வந்து ஒரு ஹசரங்கா மாதிரியோ ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியல. ஜஸ்ட் ஏதோ பவுல் பண்ணுறாரு, ஒரு விக்கெட்டை ஏதாவது பேட்டர் தப்பு பண்ணால் கிடைக்கிது. அதுக்கு மயங்க் மார்கண்டேவே செகண்ட் பவுல் பண்ணுறா நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்தார். மேபி இன்ஜுரினால் எதுவும் எடுத்துகிட்டு வராமல் இருக்காங்களான்னு தெரியல. ஸோ பார்ப்போம் ஆன் டைமில் பிளேயிங்களோன்னு மேட்ச் கண்டிப்பாக ஃபுல்லாக நடக்கும். ராம்லா குருபாஸ் ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட் பார்த்தோம்னா 2 மேட்ச் ஆடி இருக்காரு எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக. 2 மேட்ச்சுமே டக்கு, ரன்னே கிடையாது. வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 15, அதுவும் மேட்ச் ப்ராக்டிக்ஸ் எதுவுமே இல்லாமல் இப்போ டேரெக்டாக ஆட வைக்க போகிறாங்க. அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நல்ல பேட்டிங் ட்ராக்கு க்ளீனாக யாருனாலும் பேட் பண்ண முடியும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. நரேன் 23 மேட்ச்சில் 12 விக்கெட்டும் ஸோ வென்யூவில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்லேயுமே இந்த சீசனில் ஒரு விக்கெட் எடுத்தார். வெங்கடேஷ் ஐயர் ஹெட் டு ஹெட்டில் 6 மேட்ச்சில் 45 ரன்னு, 7 ரன் தான் அவரோட ஆவரேஜ். ஸ்ரேயாஸ் ஐயர் 33 ரன் ஹெட் டு ஹெட்டில் ஸோ வென்யூவில் 83 அடிச்சிருக்காரு. ஒரு கிராண்ட் கேப்டன் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுவும் சேசிங்கில் மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். ஆண்ட்ரியூ ரசல் 27 ரன் ஹெட் டு ஹெட் ஆவரேஜ், 19 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. வென்யூ ஆவரேஜ் வந்து போராக தான் இருக்குது. ரிங்கு சிங்கு ஹெட் டு ஹெட்டில் 40, வென்யூவில் 48. ஸோ வேறு லெவலில் ஒரு ரெக்கார்டுன்றதை வச்சுருக்காரு. யாரும் பெரிய லெவலில் யோசிக்க மாட்டாங்க. இன்னொன்று போது சிவம் டூபே வந்து ரிசர்வ் பிளேயராகவும் ரிங்கு மெயின் பிளேயராகவும் மாறுவார்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி இந்த மேட்ச் ஒரு 50-60 ரன் அடித்தார்னா வாய்ப்புன்றது இருக்கலாம். ஸோ ஆன் டைமில் வந்து நீங்கள் டீம் போடுறப்போ ரிங்கு சிங்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ரிஸ்க்காக வந்து டாப்பில் விக்கெட் போகுன்ற கான்செப்ட் போனால் ரொம்ப லோ பர்சன்டேஜாக இருப்பார். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ரிஸ்கி ஒரு ட்ரெம் கார்ட் பிக்காக. மிச்சல் ஸ்டார்க் 4 மேட்ச்சில் 3 விக்கெட்டும், வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ரெக்கார்டு தான். ஹர்ஷித் ராணா ஹெட் டு ஹெட்டில் 4 விக்கெட்டும், வருண் சக்கரவர்த்தி ஹெட் டு ஹெட்டில் 8 விக்கெட்டு, வென்யூவில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இதையும் பார்க்கணும். ஹர்ஷித் ராணா நிதிஷ் ராணா 34 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 60 ரன்னு. ஸோ பெஸ்ட்டு ஒரு பிக்கு. டாப்பில் ஒரு ஹை பர்சன்டேஜ் பிக்கோ இல்லை ஏதோ ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா நிதிஷ் ராணாவை ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்மில் தான் இருக்கார். அதுவும் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஆடுவார். ட்ரைவர்ஸ் ஹெட் டு ஹெட்டில் ஒரே மேட்ச்சில் 75 அடித்தார் பார்த்துருந்தோம். வென்யூவில் 19 ரன்னு. அபிஷேக் சர்மா ஹெட் டு ஹெட்டில் 2 ரன் தான் 27 ரன் சம்திங் 2 ரன் கொடுத்துருக்கேன். ஸோ கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க, தப்பாக கொடுத்துருக்கேன். 7 மேட்ச்சில் வந்து 127 ரன்னா, அதை கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதான் அவரோட ஆவரேஜ். பட் வென்யூவில் 34. பட் இவர் ரியான் பராக்கு நரேன் இவங்களோட ஹெட் டு ஹெட் வென்யூ ஆவரேஜ்லாம் பார்க்குறத விட இந்த ரீசன்ட் ஃபார்ம் பார்க்குறது தான் பெட்ரு. ராகுல் திரிபாதி 29 ரன் ஆவரேஜ், 20 ரன் ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினார். பட் இருந்தாலும் வருண் சக்கரவர்த்தி நிதிஷ் ராணா இந்த மாதிரி டைட்டாக பவுல் பண்ணால் அவரால் ரீட் பண்ண முடியாது. ஆடுறது ரொம்ப கஷ்டப்படுவார். அதையும் நம்ம நிறையா டைம் வந்து பார்த்துருக்கோம்.
ஹென்ரி கிளாசன் ஹெட்யூரில் 66 ஆவரேஜ். ஸோ வென்யூவில் பார்த்தோம்னா 88 ரன் ஆவரேஜ். பேட் கமின்ஸ் ஹெட்யூரில் 3 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 3 மேட்ச்சில் 6 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. புவனேஸ்வர் குமார் ஹெட்யூரில் 32 ரன் ஆவரேஜ். ஸோ வென்யூவில் 3 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு கீ பாயிண்ட்டு. ஸோ ஸ்விங்கு கிடச்சா விக்கெட் எடுப்பார். சப்போஸ் SRH நிறையா ரன்ஸ் அடிச்சிருவாங்க, செகண்ட் கேகேஆர்னால அடிக்க முடியாதுன்ற கான்செப்ட் போட்டால் நட்ராஜன் செகண்ட் போல் பண்ணுறவங்க கூட இம்பார்ட்டன்ட் தான். அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவரோட ரெக்கார்டுமே ஹெட்யூரில் 14 விக்கெட் இருக்குது, வென்யூவில் ஒரே ஒரு விக்கெட் தான். ஸோ டீம் பார்ப்போம். சேஃபஸ்ட் ஆப்ஷனாக கேப்டன்ஸ் கம்பெனி கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் ஹென்ரி கிளாசனையும் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் நிதிஷ் ராணாவும் ரிஸ்கான ஆப்ஷனும் ரிங்கு சிங்கையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சேஃபஸ்ட்டு ஒரு டீம் தான். ஆன் டைமில் மாற்றுற மாதிரி இருக்கும். கிராண்ட் லீக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிங்க. 3 பிளேயர் வந்து ட்ரிம் கார்டு பிளேயரை ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக் க்ளோஸாக போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். 11 சேலஞ்சர்ஸ் ஆப்பில் உங்களுக்கு TDSும் ஃப்ரீயாக தராங்க, GST ஃப்ரீயாக தராங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. அது என்ன கான்செப்ட்னா, நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்ப TDS வந்து மோஸ்ட்லி 30% வந்து எல்லா ஆப்ஸ்லுமே பிடிப்பாங்க. 28% GST மட்டும்தான் ஃப்ரீ. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து ஃபேண்டசி வேர்ல்டு. ஸோ நிறையா பேர் கேட்குறீங்க இது எப்படி போகும் அப்படி இப்படின்னு. ஸோ அதான் உண்மை. பட் 11 சேலஞ்சர்ஸ் மட்டும் ஏதோ அவங்க ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்காண்டி 20,000 வரைய மந்த்துக்கு GST TDS வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நெட் வின்னிங்லேருந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இவ்வளோ வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு நெட் வின்னிங் வந்து கிட்டத்தட்ட 1 லேக்கை தாண்டி போகுது அப்படின்னா, அவ்வளோ சொல்கிறேன். நெட் வின்னிங் மட்டும் நீங்கள் போட்டது ஜெயிச்சதா அதை விட. ஸோ நெட் வின்னிங்கில் உங்களுக்கு வந்து 20,000 வரையும் வந்து ஃப்ரீயாக தராங்க. அவ்வளோ தூரம் நமக்கு TDS வராது. ஏன்னா கொஞ்சம் தான் ப்ளே பண்ணுவோம். அதில் இவ்வளோ தூரம் நமக்கு ஆஃபர் கிடைக்கிறது பெட்டர் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் 1000 ருபீஸ் போட்டு ப்ளே பண்ணுறீங்க, ஒரு 4000 வருது அப்படின்னா, மீதி அந்த 3000 நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்போ அதில் வந்து 40% வந்து எடுப்பாங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு கிடையாது. அவங்க பே பண்ணிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிங்களோ அதை அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு 4-5 டைம் பண்ணுறப்போ அது 20,000 வந்துடும். அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற கான்செப்ட் தான். ஸோ நல்ல ஒரு கான்செப்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்மால் லீக் நல்ல டீமை கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ஐடியாஸ் இருந்தால் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்க. கிராண்ட் லீக் வந்து க்ளோஸாக வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான கிராண்ட் லீக் காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.